வர சண்டே சமையல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுட சுட சாதம் வச்சு மண் சட்டியில் மாற்றி வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து மீன் நண்டு எறா அதாவது வாங்குறதா இருந்தால் சனிக்கிழமை சாயந்தரமே கடைக்கு போய்டுவோம். சண்டேயில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மீன் கடைக்கு போய்ட்டு ஃபுல்லாக ஒரு நோட்டம் விட்டாச்சு. எல்லாமே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மீனாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு. சீலா, கோலா, ஊசி கோலா, பறக்கும் கோலா இது எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன், வாங்கியிருக்கேன், சமைச்சும் இருக்கேன். ஆனால் இந்த மீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பேர் என்னன்னு கேட்டால் கோல்வாசின்னு சொன்னாங்க. அது என்ன கோல்வாசி, ஆதிவாசி, விலைவாசிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் கோல்வாசியை கேள்விப்படுறேன். சரி வாங்கி செஞ்சு தான் பார்க்கலாமே, எப்படி தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து 1 கிலோ வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வந்து சீலா டேஸ்ட் மாதிரியே தான் இருந்துச்சு. நடு முள் மட்டும் இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். அதனுடைய தலைப்பாகம் மட்டும் போட்டு மாங்காய் போட்டு மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சுருந்தேன். நல்ல கோல்டு, வீட்டில் எல்லாருக்குமே மழை டைம் அப்படின்றதுனால சரி நண்டு வாங்கி வந்து கொஞ்சம் காரசாரமாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டும் கொஞ்சம் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த நண்டு வந்து செஞ்சுருக்கதை பார்த்தா நாக்கில் எச்சி ஊறும். ஆனால் சாப்பிட்டா கண், மூக்கு, வாயின்னு எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றும். அந்தளவுக்கு நல்ல காரசாரமாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சிக்கன் வாங்கியிருந்தேன். அதில் வந்து சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மசாலாலாம் எதுவுமே தேவைப்படாது. தாளிக்கு மட்டும் சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நிறைய காஞ்ச மிளகா போடணும். என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து வீட்டில் காஷ்மீரி மிளகா தான் இருந்துச்சு. அதில் அவ்வளோ காரமே இல்லை. மறுபடியும் 2வது டைம் போட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த கோல்வாசி மீன். அதை வந்து பாதி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பைட்ஸ். என்னோடய பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு, கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் நான்வெஜ் சமைக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரசம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் ரசமே வைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே ரசம் வச்சேன். அது சாட்டர்டே வரைக்கும் ஓடிச்சு. இன்றைக்கும் ரசம் வச்சா கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்கல. இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.